இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா பெரும்பான்மையான ஃப்ரண்ட் லைன்ஸ்ல முன்னேறிட்டு இருக்காங்க, பல இடங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் பர்டிகுலரா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, அது இந்த கர்கிவ் பகுதியில. அதுவும் கர்கிவ்ல லிப்சில என்னதான் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இப்போ ஒச்சான்ஸ்க் பகுதியில தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். இந்த ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹைரேஸ் பில்டிங்ஸ் எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஜிகார் பிரிகேடும் ரொம்ப சாலிடா டிஃபென்சிவ் பொசிஷன்ல இருக்காங்க. அதனால அதை தகர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஏர் டாமினன்ஸ் ரஷ்யா கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. சமீப காலமா FAB 3000 குண்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து லிப்சி டைரக்ஷன் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒச்சான்ஸ் டைரக்ஷன்ல டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த பதிவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து துல்லியமான தாக்குதல் மாதிரி தெரியுது. அதாவது ரஷ்யா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பில்டிங் மேலேயே வந்து விழுந்திருக்குது. ஸோ இந்த ஒரு தாக்குதல்னால அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பில்டிங் பக்கத்துல இருக்கும். இல்ல அந்த ஒரு பில்டிங் வந்து மேல விழுகிறதுனால அந்த 2 மாடி குடியிருப்பு வீடு அது, அதுல பாதி பில்டிங் என்டையரா டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்கும் அதுக்கும் பக்கத்துல இருக்கிற பில்டிங்கும் டேமேஜ் ஆகுது. கிளியரா இந்த வீடியோ பதிவில் நம்மளால பார்க்க முடியுது. இதுல இருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது, சேதாரம் மிக அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த FAB குண்டுகளை ரஷ்யா க்ளோஸா நின்றுட்டு இருக்கும் இந்த டைம்ல போட்டாங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்களுக்கும் ஆபத்தா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால சில பகுதிகள்ல இருந்து, இந்த ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதியிலிருந்து சில பகுதிகள் இருந்து பின்வாங்கறதா ரஷ்யாவோட சோர்சஸ், ரஷ்யாவோட நம்ப தகுந்த சோர்சஸ் உள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து செய்திகள் வருது. பட் ஆனா அதெல்லாம் நம்ம எப்பவுமே பார்க்க மாட்டோம் இல்லையா. உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெற்றி, நாங்கள் இரு முனையில் பிரிந்து தாக்கினோம், அதனால ஒச்சான்ஸ்குள்ள சில ஸ்ட்ரீட்ஸை நாங்க மீட்டெடுத்துறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப நம்ம மேப்ல பார்த்தோம்னா இந்த பகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டா புரியும். இப்ப நம்ம மேப்ல பார்க்கலாம். இதுதான் உக்ரைன். இந்த மினி மேப்ல பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஜூம் பண்றேன்னு தெரியும். கர்கிவ்ன்றது இந்த பகுதி தான். ஸோ கர்கிவ்ல இருக்கக்கூடிய ஒச்சான்ஸ்க் டைரக்ஷன் 2 பகுதியில முன்னேறி வந்தாங்க. அதுல வந்து ஒச்சான்ஸ்க் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம FAB தாக்குதல் நடந்தது இல்லையா, அது குறிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் தான். இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் மேல விழுந்த அந்த எஃபெக்ட் இந்த பில்டிங்கும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஒச்சான்ஸ்க்ன்றது வடக்கு பகுதிங்கிறது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. இங்கே போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த ஓச்சா ரிவருக்கு கொஞ்சம் தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கண்டினியூஸாக சில பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா FAB 1500 குண்டுகள், FAB 500 குண்டுகளை வந்து வீசி எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கான வீடியோ பதிவு நான் லோட் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதி தான் இது எல்லாமே. இந்த ஓச்சா ரிவருக்கு மேல இருக்கிறது எல்லாமே வடக்கு பகுதி தான். பட் இருந்தாலும் இதுல நம்ம எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ணோம்னா இந்த ஓச்சா ரிவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒச்சான்ஸ்கோட கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் வந்து சில பகுதிகளில் முன்னேறி இருக்கிறாங்க. அதுவும் அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த டைரக்ஷன்ல இருந்து முன்னேறி போய் சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் வேரியேஷன் காட்டுறேன். இது வந்து 24ஆம் தேதி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரீட்ஸ் வந்து பெரும்பான்மையாக உக்ரைனியன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ முன்னேறி போய் சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த பக்கத்தில் நோக்கி போகிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த த்ரைக்கே இருக்கு இல்லையா, அதாவது உக்ரைனியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் அதிகமான ரிசோர்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேங்க்ஸ், ஆர்ட்லரிஸ் எல்லாமே இந்த பகுதியில் வச்சிருக்காங்க. அவங்க இந்த ஒச்சான்ஸ்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த ஒச்சான்ஸ்குள்ள வரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதி இருக்கு இல்லையா, நம்ம இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதி. இதை நம்ம ஸ்ட்ரீட் மேப்புக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கா. ஸோ இந்த பகுதி வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால இப்போதைக்கு உக்ரைனியன்ஸ்க்கு வேற வழியே இல்லை. அதனால இந்த த்ரைக்கேல இருந்தும் இங்க இருக்கிற ஒச்சான்ஸ்குல இருந்தும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் உக்ரைனியன்ஸ் இந்த ஹைட்ஸை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஹைட்ஸ் இருக்கு தெரியுங்களா, இதுவும் ஹைட்ஸ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் அவங்க முன்னேறி வருவாங்க. பட் ஒன்ஸ் இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் வேணாலும் உக்ரைனால பெரும்பான்மையான ட்ரூப்ஸை உள்ள எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு சேர போய் இந்த இடத்துல அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு உக்ரைனோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிறது இந்த பகுதி தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்ஸா இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதனால இந்த பில்டிங்ஸோட ஹைட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம 3D மேப்பிங்ல பார்த்தோம்னா தெரியுது. அந்த ஒச்சான்ஸ்க் பகுதி தான். கொஞ்சம் சத்தம் அதிகமா வரும், கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஈஸியா இங்க இருந்து பொசிஷன் எடுத்துட்டு ரஷ்யாவோட நிலைகளை தாக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியில இருந்து உக்ரைனோட வீரர்கள் ஈஸியா மேற்கு நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் இங்க இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸை 2ஆ ஸ்பிளிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது.
குறிப்பா இந்த பகுதி முதல்ல இதை ஃபர்ஸ்ட் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது இங்கேயும் முன்னேறி போய் சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரஷ்யன்ஸை ரெண்டா பிரிச்சிடலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் வந்து சுத்தி வளைச்ச மாதிரி ஆயிடும். இந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியிலையும் முன்னேறாங்க. அதாவது ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதி தான், அங்கிருந்தும் இந்த ஹைரைஸ் பில்டிங்ல இருந்து மேற்கு பகுதியை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த ஒச்சான்ஸ்கோட கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கல நிலவரம் இதுதான். இங்கிருந்து அவங்க கொஞ்சம் பின்வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல போடக்கூடிய ஃபேப் 3000 வகை குண்டுகளை இங்க இருக்கக்கூடிய ஹைரைஸ் பில்டிங் மேல போட்டாங்கன்னா எந்த அளவுக்கு சேதம் இருக்கும் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் காரணமா இல்ல உண்மையாலுமே ரஷ்யா அங்க பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இருதரப்புல சொல்லக்கூடிய செய்திகள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முடிவு எடுத்துக்கணும். வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அது மட்டும் இல்லாம இப்ப ஜியோ பொலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் ஜெர்மனில இருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மோட்டோகிரேட் மேல திருப்பி ஒரு ஆக்சிடென்ட் எப்படிங்க ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு நடந்துச்சு, அதே மாதிரி இங்க ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. காரணம் என்ன, சும்மா வீட்டோ போட்டே இருக்காருங்க. அவர் இருந்து என்னங்க செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. பட் ஆனா ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. பட் ஆனா அதனால பெருமளவுல விக்டர் ஆர்பன் அவர்களுக்கு எதுவும் ஆகல. பட் ஆனா அவருக்கு பாதுகாப்பா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மோட்டோ கிரேட் இருக்கும்ல, அந்த 2 வீலர்ல வந்துட்டு இருப்பாங்களா போலீஸ், அதுல சில நபர்களுக்கு காயம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கப்புறம் செய்திகள் ஏதாவது வந்ததுன்னா அடுத்த பதில நம்ம அப்டேட்ஸா பார்ப்போம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒர்சல்லா ஒண்டர்லா அவர்களையே யூரோப்பியன் யூனியனோட தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுக்கப்படுறதா சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இந்த இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் ஜோசப் போரல் அவர்கள் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்ப அந்த பதவிக்கு எஸ்தானியாவோட பிரைம் மினிஸ்டரான காஜா காலஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டு வரலாமா அப்படிங்கறதோட பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருக்குதாமா. சோ இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, பல வகையான முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கு. இதனால என்ன ஒரு விஷயம் இந்த யூரோப்பியன் யூனியன்ல நடக்க போகுது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் இந்த ஐசிசி இருக்குது இல்லையா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அவங்க வந்து இப்ப அரஸ்ட் வாரண்ட் போட்டாங்க. நெத்தனியாக அவர்களுக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது கிடப்புலதான் இருக்கு. கிரிமினல் குற்றவாளிகள் அப்படிங்கிறது போல இப்ப புதுசா யாருக்கு அரஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோய்கு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, ரஷ்யாவோட முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் செர்கி சோய்கு அவர்கள், அவர் மேல ஒரு குற்ற வழக்கு. ரெண்டாவது கிராசிமா அவர்கள், இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா உக்ரைன்ல வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால போடு கிரிமினல் குற்றத்தை போடு அரஸ்ட் வாரண்ட் போடு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதனால ரஷ்யால ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போ பெலோஸ் அவர்கள் வேற இருக்கிறாரு, அவர் மேலேயும் போட்டுடலாமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. ரஷ்யா RUSன்னு போட்டாலே எல்லாரும் அரெஸ்ட் சாங்ஷன் அப்படிங்கிறது போல ஒரே டப்பா போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் யூரோப்பியன் யூனியனும் மனசு தளராம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது பாராட்டக்குரிய வேண்டிய விஷயம் தான். அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க மால்டோவா, அப்புறம் உக்ரைன். நல்ல செய்திகள் உங்களுக்கு இணைக்க போடுகிறோம். உங்களை வந்து கூப்பிட்டு ஜாயின் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. அசூரிட்டி இருக்குது, உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஜோசப் போரல் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து கண்டனம் வந்திருக்கு. யாருக்கு? ஜார்ஜியாக்கு. இதே ட்ராக்ல போயிட்டு இருந்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம் யூரோப்பியன் யூனியன்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஜார்ஜியாவோட மைண்ட் வைஸ் சரியா இருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்புறம் சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட தூதா அவர்கள் போயிருந்தார் இல்லையா, அந்த இடத்துல வந்து பேசிட்டாங்க, எல்லாம் கிளியரா பேசிட்டாங்க. இங்க பாருங்க, உக்ரைன்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் செட் பண்ணி கரெக்டா பேசி எல்லாம் பண்ணணும். நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால மாறிடாது. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல ஏகப்பட்ட சாங்ஷனு ட்ரேட் வார் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செயல்பட்டுங்க அப்படிங்கிறது போல போலாண்டோட அதிபரான இந்த தூதா அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட பேசி ஜின்பிங் அவர்கள் அனுப்பிச்சு வச்சுக்கதா சொல்லப்பட்டு வருது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனா தரப்புல இருந்து பெருசா எந்த ஒரு அழுத்தமும் ரஷ்யா கொடுக்குற மாதிரி தெரியல. சீனா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கிறாங்க. இது வந்து ட்ரைலேட்டரல் டிப்ளமசி அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஒரு நாட்டு கூட உறவாடுறதுனால இன்னொரு நாடுக்கு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. இப்ப எப்படிங்க சீனா ப்ரெஷர் பண்ணுன்றதுக்காக நம்மளோட சேர்ந்துக்கிட்டு இந்த திபெத் பிரச்சனையை கையில் எடுத்து அதுல பைடன் அவர்கள் கையெழுத்திடுவார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப அது கொஞ்சம் ஹைலைட் ஆயிட்டு இருந்தது. அது வந்து சீனாக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கறது போல அமெரிக்கா நினைச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா சீனா அப்படி தட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அழுத்தம் தானே, சீனா சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவங்கள கேட்கற மாதிரி இல்ல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம். அப்புறம் அந்த டைம்ல
ரஷ்யா திரும்பி நின்னுட்டாங்கன்னா அப்படின்னா என்ன பண்றது? அதனால சீனா வந்து இந்த விஷயத்துல கிளியரா இருக்காங்க. ரஷ்யாவோட டேர்ம்ஸ்ல உக்ரைன் வந்து சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது போல இன்னும் கொஞ்ச நாள்ல நடந்துரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வின்டர் இஸ் கம்மிங் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துல கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இப்போ இன்னொரு 5 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாட்டோவோட ட்ரூப்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறது போலலாம் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா? அதுல பெரும்பான்மையான ட்ரூப்ஸ் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸா இருக்கும் அப்படி இப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சண்டைக்காக அப்படிங்கிறது போல இருக்காது இந்த டைம்ல, இந்த பர்டிகுலர் டைம்ல. மேபி அடுத்த வருஷம் இந்த ஜனவரி மாசத்துக்கு மேல வேணா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இப்போதைக்கு உள்ள வர்றதுக்கு பாசிபிலிட்டி 0% அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வின்டர் வரப்போது உக்ரைன்ல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுட்டதுனால எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா தட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனர்ஜி கிரிட்டு இருக்கும் இல்லையா? இப்ப யூரோப்பியன் யூனியன்ல ஜென்ரேட் பண்ணக்கூடிய கரண்ட்டை இந்த கிரிட் எல்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு இருக்கும் போதே ஹைவேஸ் எல்லாம் டிராவல் பண்ணீங்கனாலே சில இடங்கள்ல இருக்கும். நான் பர்டிகுலரா பிளேஸை மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் இல்லையா? ஸோ நீங்க பார்க்கும்போது தெரியும், ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்கும்போது தெரியும், ஒரு இடத்துல பெரிய பெரிய டவர் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கரண்ட் லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிரிட் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செக்டார்ஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ அதையும் டவுன் பண்றதுனால எலக்ட்ரிசிட்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணிடலாம், ஆனா ஜெனரேட் பண்ணோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அது போல கிரிட் வேணும் இல்லையா? கிரிட் சிஸ்டம்ஸ் அது மேல தாக்குதல் பண்றதுனால கரண்ட்டை கொடுக்கவே முடியாது, ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். அதனால வேற வழியே இல்லாம உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு போயே ஆகணும். அந்த ஒரு காரணத்தினாலதான் உக்ரைன் தரப்பு வந்து எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த எஸ்கலேட் பண்ணாதானே ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வரும்போது ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். அதனாலதான் இந்த சிவிலியன் மேலையெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா பாருங்களேன், இந்த நடக்கக்கூடிய தாக்குதலுக்கெல்லாம் காரணம் கிராசிமோ அவர்கள், அப்புறம் முன்னாள் சோய்கு அவர்கள். இப்போ ரஷ்யா மேலேயே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு கிரிமினல் குற்றம், அதாவது அங்க சிவிலியன்ஸ் இருந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வலுக்கட்டாயமா கொண்டு வந்து ரஷ்யா விட்டுட்டாங்க. இவங்க அட்டாக் பண்ண மிசைல் சிவிலியன் மேல தாக்குனதுக்கு காரணமும் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மேல ஒரு கிரிமினல் குற்றம் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.